சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வீட்லயுமே இறந்தவங்க படம் இருக்க தான் செய்யும். அப்படி இறந்தவர்கள் படத்திற்கு பக்கத்திலேயோ இல்ல அவர்களின் படத்திற்கு பின்னாலேயோ பள்ளி இருந்தா என்ன பலன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. அதற்கு என்ன பலன் அப்படிங்கிறதும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்குவீங்க. பள்ளி அப்படின்னாலே நம்ம பலரோட வீட்லயுமே பள்ளி இருந்தா அது தெய்வ சக்தியின் அடையாளம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றுதான். அப்படி பள்ளி இறந்தவர்களின் பின்னால் இருந்துச்சுன்னா, அப்ப தெய்வத்திடம் அவங்க போய் சேர்ந்துட்டாங்களா? இல்ல அவங்க ஏதாவது நமக்கு சொல்றாங்களா? இல்ல அது வெள்ளை நிற பள்ளிகள் இருந்தா என்ன அர்த்தம்? கருமை நிற பள்ளிகள் இருந்தா என்ன அர்த்தம்? இப்படி பல கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோல இருக்கு. அதேபோல இறந்தவங்க படம் அப்படின்னாலே நெறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். நம்ம சுவாமி படத்தோட வைக்கலாமா? எந்த திசையில வைக்கணும்? ஹால்ல வைக்கலாமா? இது எங்களோட அப்பா, அம்மா தானே! இவங்கள நான் இங்க வைக்கிறதுனால என்ன தப்பு இருக்கு? கடவுளோட நாங்க சேர்த்து வைக்கக்கூடாதா? அப்படிங்கிற பல கேள்விகளும் இருக்கு. கடவுள் அப்படிங்கிறது ஒரு தெய்வ சக்தி. இவர்கள் மனிதனாக வாழ்ந்து இறந்தவர்கள். இவர்கள் இறந்தவர்கள். இவர்களோட ஆன்மா புண்ணிய ஆத்மாவாக இருந்தாலும் கடவுள் வேறு, இறந்தவர்கள் வேறு. அதனால இறந்தவர்கள் படத்தையும், தெய்வ படத்தையும் ஒருபோதும் ஒன்றாக வைக்கக்கூடாது. அதேபோல இறந்தவர்களின் படத்தை வடக்கு அல்லது தெற்கு நோக்கி இருப்பது ரொம்பவே நல்லது. ஷார்ட்ஸ்ல என்னால இவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சது. ஃபுல் வீடியோ லிங்க் கீழ உள்ள ப்ளே பட்டன்ல இருக்கு. கட்டாயம் பாருங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓம் குலதெய்வமே நமக! நன்றி, வணக்கம்.